அதே போல் அந்த அம்பாளுடைய உடம்பெல்லாம் வந்து இந்த நெருப்புனால வரக்கூடிய அந்த ஒரு பபுள்ஸ் மாதிரி நெருப்பு பட்டாக்கா ஒரு கொப்பளங்கள் வரும். அதுதான் வந்து முத்து முத்தா கொப்பளம் வந்ததுனால அம்பாளுக்கு முத்துமாரி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த வேப்பிலை ஆடைய அணிஞ்சு படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களால சாப்பிடணும் இல்லையா? சாப்பிடும்போது சாதம்லாம் சாப்பிட முடியாது. ஃபுல்லாக உடம்புலாம் நெருப்பு பட்டதுனால அம்பாள் ரேணுகா தேவிக்கு வந்து அந்த பாட்டி வந்து பானகத்தை கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம வந்து மாரியம்மனுக்கு வந்து இப்போவும் வந்து மாரியம்மன் பூஜை அப்படின்னாவே வந்து பானகமும் துள்ளுமாவும் வச்சு நம்ம வந்து அம்பாளுக்கு படைக்கிறோம். படைச்சிட்டு இருக்கும்போது இந்த காத்தவிரிய அர்ஜுனன் தானே வந்து சமக்கினி முனிவரை கொன்றான். அதனால பரசுராமர் வந்து காத்தவிரியனை போர் புரிஞ்சு அழிக்கிறதுக்காக போறாரு. போருக்கு போறாங்க. அப்போ இந்த மும்மூர்த்திகளும் எழுந்து முன்னாடி தோன்றி இந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் இதோட சூட்சமங்கள் எல்லாமே சொல்லிட்டு அப்பாவையும் அம்மாவையும் நாங்கள் வந்து கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறோம். அம்பாளுடைய தலை மட்டுமே இந்த பூலோகத்தில் இருந்து உயிரோடு இருந்து மக்களை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எரிஞ்ச அந்த பூத உடலை அங்கே விட்டுட்டு சூட்சும சரீரத்தோட கைலாயம் போய் இப்போ கைலாயப்பதி போய் அடைஞ்சாங்க.